Hi friends. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம். So welcome to the World of Education channel. Okay. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா C program யூஸ் பண்ணி எப்படி அடிஷன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? So ஸ்டார்ட் பண்ணலாம். So அடிஷனுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஃபைல், அதாவது stdio அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு, அதை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ எல்லா C ப்ரோக்ராம்லையும் இது யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் எதுக்காக அப்படின்னா printf of scanf மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட் மெயின் ஆஃப். ஓகே. ஸோ இந்த இன்ட் மெயின் ஆஃப் தான் வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் பிளாக்கு. இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணணும். ஸோ எல்லாமே இன்டீஜர் அப்படின்னால இன்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஏ கமா பி கமா சம். ஓகே. ஸோ என்ன அப்படின்னா ஏபின்ற ரெண்டு வேரியபிள் அதை அடிஷன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு சம் அப்படின்ற இன்னொன்று. சரியா? ஸோ சம்மில் தான் பார்த்தீங்கன்னா ஏபி ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே வந்துட்டு எண்டில் பார்த்தீங்கன்னா செமிகோலன் வச்சுருங்க, அதுதான் வந்துட்டு டெர்மினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். ஓகே. சாரி, அந்த லைன் முடிஞ்சு போச்சுன்றது இண்டிகேட் பண்ணுது. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சம். ஸோ இது ரெண்டையும் வந்துட்டு சம் பண்ணால் போதும். ஓகே. ஸோ சிம்பிளான ப்ரோக்ராம் தான். ஸோ printf of sum equal to %d. ஓகே. ஸோ கமா போட்டு சம் கொடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா இந்த சம் வந்துட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம், அதுக்காக தான். ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு ரிட்டர்ன் 0. ஓகே. ஸோ ரிட்டர்ன் 0 எது கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ரிட்டர்ன் அப்படின்றது நம்ம கொடுக்குற வேலையை வந்து நம்ம சிஸ்டமில் இருக்க ஓஎஸ்க்கு வந்துட்டு இன்புட்டாக கொடுத்துரும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற வேல்யூ வந்து 0வாக இருந்தது அப்படின்னா ப்ரோக்ராம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு அப்படின்னு டிசிஷன் எடுக்கும். இல்லை அப்படின்னா ப்ரோக்ராமில் எரர் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இதனால தான் வந்துட்டு ரிட்டர்ன் 0 அப்படின்றத கொடுக்குறோம். ஓகே. ரிட்டர்ன் 0 அப்படின்னா ப்ரோக்ராம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்ற அர்த்தம். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சம் வந்துட்டு அப்படின்னு வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்படி தான் வந்துட்டு சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷன் பண்ணணும். ஓகே. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.